சத்தியம் வான்வரை வெளிச்சமே வெளிச்சத்தின் மறுபக்கம் இது வெளிச்சத்தின் மறுபக்கம் வாட்டம் பூக்கும் வெளிச்சம் காட்டும் வையகம் தானே எட்டிப் பிடிக்க வானம் ஒன்றே இல்லைதானே எட்டு திக்கும் எட்டும் முந்தன் சாதனைதானே வெளிச்சத்தின் மறுபக்கம் சராசரியான மனிதர்களுக்கு சரீர ரீதியான பிரச்சனைகள் ஏராளம். நீரிழிவு நோயாளிகள் எப்போதும் தங்கள் பாதங்களை சுத்தமாகவும் பேணுதலாகவும் வைத்து கொள்ள வேண்டும். அல்லாமல் காலில் ஒரு புண் வந்ததோ விரலை ஏன் காலையே எடுக்க வேண்டியது வந்தாலும் வரலாம். முழங்காலுக்கு கீழே தொங்கு சதையில் தசைப்பிடிப்பு மசில் கிராம்ப் ஏற்படலாம். மூட்டு தேய்ந்ததோ ஒன்றில் உடல் எடையை குறைக்க வேண்டும் அல்லது தைலம். இரண்டும் பயன்படவில்லை என்றால் அறுவை சிகிச்சை ஒன்றே வழி. இடுப்பெலும்புகள் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்காவிட்டால் அதுவும் தலைவேதனை தரும் பிரச்சனைதான். ஹெர்னியா அப்பெண்டிசைஸ் இருப்பது தெரிந்துவிட்டால் உரிய சிகிச்சையை உடனே செய்து கொள்வது நல்லது. அல்சர், ஜிஇஆர்டி போன்ற வயிற்று உபாதைகளுக்கு நிவாரணம் என்பது மிக குறைவு. மருந்து மாத்திரைகளை வைத்து அவற்றுடனேயே வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்துவிட்டு போக வேண்டியதுதான் என்று மருத்துவர்கள் சொல்வார்கள். சிறுநீரகம் செயலிழந்தால் டயாலிசிஸ் எனப்படும் சுத்திகரணம் அல்லது மாற்று அறுவை சிகிச்சையே தேவைப்படலாம். ஏறக்குறைய நுரையீரல் நிலையும் அதுதான். இதயத்தில் எத்தனை அடைப்புகள் இருக்கின்றன என்பதை பொறுத்து ஆஞ்சியோபிளாஸ்டியா, பைபாஸ் எனப்படும் அறுவை சிகிச்சையோ அல்லது பேஸ்மேக்கர் பொருத்துவதா என்பது தீர்மானிக்கப்படும். இவை போக வாதம், பித்தம், கபம் என்று உடலின் மூலக்கூறுகளால் ஏற்படும் பிரச்சனைகள் அவ்வப்போது தலை தூக்கக்கூடும். ஆக உடல் என்று வந்துவிட்டால் 100க்கு 100 ஆரோக்கியம் என்பது முனிவர்களிடம் இருக்குமோ இல்லையோ சாமானிய மனிதர்களிடம் இருப்பதில்லை என்பதுதான் யதார்த்தம். குறையிலும் ஒரு நிறைவாக தம்பிக்கு இந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லை. ஏனெனில் அவருக்கு கழுத்துக்கு கீழே எந்த உறுப்பும் செயல்படுவதில்லை. இதனால் இவர் சந்திக்கும் சவால்கள் ஏராளம். அவற்றை தீரமுடன் எதிர்த்து நிற்கிறார் என்பது ஆசுவாசம். இவர் தன் பிரச்சனைகளை எவ்வாறு எதிர்கொள்கிறார் வாருங்கள் அவரிடமே கேட்டுவிடுவோம். வணக்கம். வணக்கம். என்ன பேர்? ராஜாராமன். ராஜாராமன். ராஜாராமா ராஜாராமனா? ராஜாராமன். ராமன் யார் வச்ச பேர்? வீட்டில் தான் வச்சாங்க. அம்மா வீட்டில் தான் அம்மா அப்பா தான் வச்சாங்க. அம்மா பேர்? அம்மா பேர் ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி. அப்பா பேர்? ராம்குமார். ராம்குமார். தாத்தா பேர்? தாத்தா பேர், அம்மாவோட அப்பா பேர் ஹரிஹரன். அப்பாவோட அப்பா பேர் சுந்தரம். அம்மாவோட அம்மா பேர் தங்கம். அப்பாவோட அம்மா பேர் சாரதா. இதெல்லாம் கேட்காமையே சொல்லிவிட்டீங்களே. அடுத்தது கேட்பீங்கன்னு நினச்சேன். கூட பிறந்தவங்க? கூட பிறகு ஒரு தம்பி. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? அவர் 9th படிக்கிறார். சரி, நாம் பிறந்தோம். பிறக்க நேரம் எத்தனை குழு இருந்தோன்னு எங்களுக்கு தெரியுமா? தெரியாதே. அதுவும் தெரியாது. ஆமாம். சரி, எல்லாரையும் மாதிரி தான் நாங்களும் பிறந்தோம். வளரணும் இல்லையா? 1 வயசு 2 வயசு 3 வயசுன்னு. ஆமாம். நீங்கள் பிறக்கிற நேரம் என்ன நிலைமையில் பிறந்தீங்கன்னு உங்களால் சொல்ல முடியுமா? எலும்புகள் முறிவு உடஞ்சி பிறந்தேன். பிறக்கிற நேரமே? ஆமாம். சுகப்பிரசவமா? சுகப்பிரசவம் இல்லை. இல்லை இல்லை, சிசேரியன். ஆமாம். எலும்பு முறினா இயற்கையிலே அப்படி ஆகி போச்சா இல்லை ஆக்சிடென்ட், விபத்து, இல்லை அம்மா கர்ப்பமாக கீழே விழுந்து அப்படியெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிற நேரம்? அப்படியெல்லாம் இல்லை. அதாவது இயற்கையாகவே அமைஞ்சு போச்சு. இயற்கையாகவே தான். இயற்கையாகவே அது ஹெரிடிட்ரி அப்படின்னு சொல்ல முடியாது. அது முன்னாடி ஒரு 20 தலைமுறை முன்னாடி இருந்திருக்கலாம். பட் பிறக்கும் போதே தான் அப்படி இருந்தது. எந்த ஒரு எல்லாம் உடைந்து போனது. ஆமாம். அதுக்கு பேர் சொல்ல முடியுமா? அதோடைய பேர் ஆஸ்டியோஜெனசிஸ் இம்பர்ஃபெக்டா. அது கொஞ்சம் விளங்கப்படுத்துங்க.
அதாவது போன்ஸில் வந்து கால்சியம் எல்லாருக்கையும் விட எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போது நீங்கள் வந்து இது உங்கள் கையை நான் இப்படி பண்ணேன்னா உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ஆனால் நீங்கள் என்ன இப்படி பண்ணீங்கன்னா என்னோடய எலும்பு உடைஞ்சிடும் இப்பயும். ஆமாம். உங்களோட போன் தன்மை இல்லை. உங்களோட போன் வளையும் போது உடையாது, என்னோடய போன் வளைஞ்சா உடையும். அதுதான் ஆக்சுவலாக கான்செப்ட். பிறக்கிற நேரமே அப்படி உடைஞ்சி தான் பிறந்தீங்க. ஆமாம். அப்போ பிறந்ததுல பிறகும் அப்படி இடையில உடைஞ்சது உண்டு? ஆமாம், இது வரைக்கும் நிறைய வாட்டி உடைஞ்சிருக்கு. ஓ, அதை ஒட்ட வைக்க முடியாது. ஒட்ட வச்சு திருப்பி அந்த கட்டு போட்டு ஒட்ட வைக்கணும். ஒட்ட வைக்கணும். ஆமாம். ஓஹோ, அப்போ அது மட்டும்தான் உங்களுக்குள்ள ஒரு குறைபாடு. ஆமாம். மற்றபடி கண்ணு, காது, பேச்சு, மூக்கு எல்லாம் நல்லா வேலை செய்யுது. எல்லாம், இதயம் நல்லா வேலை செய்யுது. மூளை நல்லா வேலை செய்யுது. எல்லாமே, எல்லா உறுப்புகளும் எல்லா அவயங்களும் நல்லா தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த எலும்புகளை அடிப்படையாக கொண்டவைகள் மட்டும் கொஞ்சம் வளர்ச்சி இன்மை. இந்த எலும்புகள் வளர்ந்தால் தானே மனுஷன் வளர முடியும். ஆமாம். அதனால் கொஞ்சம் வளர்ச்சி கம்மி, அந்த மாதிரி தான். எலும்பு தான் மெயின். ஆமாம். பள்ளிக்கூடம் போகணும். ஆமாம். போனோமா? போனேன். எல்லாரையும் போல் எல்கேஜி அப்படியே நான் போகல, நேராக 2வதுலேருந்து போனேன். ஏன் எல்கேஜியில் சேர்க்கல? சேர்த்துக்கல. பிகாஸ் நான் வந்து என் மேலே பசங்க தொட்டுட்டாங்கன்னா எனக்கு தான் இதுவாகிடும், எலும்பு உடைஞ்சிரும். அதனால் அந்த பயத்துலேயே நிறைய பேர் சேர்த்துக்கல. அப்புறம் ஒருத்தங்க சேர்த்துக்கிட்டாங்க 2வதுல. அப்புறம் 2வதுலேருந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கு. இப்போ என்ன வயசு உங்களுக்கு? இப்போ எனக்கு 18. 18? ஆமாம். அப்புறம் மேஜர்? ஆமாம். இளைஞன்? ஆமாம். பிறக்கிற நேரமே இப்படி எலும்பெல்லாம் உடஞ்சி பிறந்துட்டோம். அது சுகப்படுத்த முடியாத வியாதின்னு நினச்சிக்கிட்டாங்களா, இல்லை சுகப்படுத்திடலான்ற நம்பிக்கையோடு வளர்த்தாங்களா? சுகப்படுத்தணும்னு தான் எல்லாம் நினைப்பாங்க, சுகப்படுத்தாத நினைக்க மாட்டாங்க இல்லையா? சுகப்படுத்தணும்னு தான் நினச்ச எல்லார்ட்டையும் போனாங்க, அதாவது எல்லா மருத்துவர்கிட்டையும் போனாங்க. அப்புறம் தெரிஞ்சது இது வந்து அதாவது சுகப்படுத்த முடியாதது அப்படின்னு. எந்த வயசுலன்னு சரியாக தெரியல, ஆனால் ரொம்ப சின்ன வயசுலேயே தெரிஞ்சிடுச்சு. ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இந்த ஸ்கல்லெல்லாம் வந்து இது மாதிரி டைட்டாக இல்லை, அப்படியே கை வச்சா உள்ளே போயிடும், மூளைக்குள்ளே கை போயிடும். அப்புறம் கண் வந்து ப்ளூவாக இருந்தது. இதெல்லாம் வந்து சித்தாவில் தான் நாங்கள் குணப்படுத்தணும். இப்போ எலும்பு முடிஞ்சால் சித்தாவில் தான் போய் கட்டு போடுறது. எங்கள் சித்தா டாக்டர் சின்ன வயசுலேருந்து அவர் தான் பார்த்துட்ருக்காரு. அவர் ஒருத்தர் தான் என்னை எடுத்துக்கிட்டார், வேறு எந்த அலோபதி டாக்டர்ஸும் எடுத்துக்கல. அதாவது இந்த கேஸை நாங்கள் ஹேண்டில் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு அவர் ஒருத்தர் தான் எடுத்துக்கிட்டார். அவர் தான் வந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து. யார் அந்த டாக்டர்? அவர் பேர் டாக்டர் SS மணிகண்டன். உங்கள் வாழ்க்கையில் அவர் எந்த அளவுக்கு பணி செய்திருக்கிறார்? நான் இப்போ உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன்னா அவர் தான் காரணம். அப்போ உங்கள் நன்றிக்குரிய ஒரு பட்டியலில் அவர் எத்தனாவது இடத்துல இருக்கார்? முதல் இடத்துல இருப்பார். நிச்சயமாக இல்லை முதல் இடம். ஆமாம், உயிர் தான் முக்கியம் இல்லையா? வேணா 3வது இடத்துல போட்டுக்கோங்க. 2வது இடம் யாருக்கு? பேரண்ட்ஸ். அதுலேயும் முதல் இடம் யாருக்கு? ஆமாம். அப்போ ஒரு நல்ல தாய்க்கு பிறந்தால்தான் இவ்வாறான குழந்தைகள் வளர முடியும். ஆமாம், கண்டிப்பாக. இல்லைன்னா அவர்கள் வளர்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வளர்றது அப்புறம் பார்ப்போம், வாழ்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஆகவே உங்கள் தாய் இப்போ என்ன வயசு? 44 வயதாகும். உங்களுக்கு 18 வயசு. ஆமாம். என்ன படிச்சிருக்காங்க அம்மா? தெரியல, BSc படிச்சிருக்காங்க. BSc. ஆனாலும் உங்களுக்காக முதல்ல இருந்து ஒன்றானா அவங்களும் படித்து தான் வரணும் இல்லையா? உங்கள் வாழ்க்கையோடு அவங்களும் தொடர் பயணம். ஆமாம். அவங்களுக்குரிய கடமைகளை அவங்க செய்யும்போது உங்களுக்கான காலை கடன்களையும் அவங்க தானே உண்டா இல்லையா? ஆமாம். அப்போ உங்களோட குழந்தைய மாதிரியே இன்றைக்கு வரைக்குமே. ஆமாம். இந்த நிலையில் எந்த பள்ளிக்கூடம் உங்களை சேர்த்துக்கிச்சு? இப்படி போயிட்டே இருக்கும்போது இங்கே ஒன்று சீக்ரெட் ஆர்ட்ஸ்னு ஒரு பள்ளி இருக்குங்க. அவங்க முதல்ல அவங்களும் மாட்டேன்னு தான் சொன்னாங்க. அப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சாங்க, என்கிட்ட பேசினாங்க. அப்புறம் மனசு மாதிரி சேர்த்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. அதில் உங்களுக்கு கேர் எடுத்த ஒரு ஆசிரியர் பேர் சொல்ல முடியுமா? அந்த ஸ்கூல் மேடம் பேர்? அவங்க கிரேஸ், அவங்க பேர். என்னென்ன கேர் எடுத்திருக்காங்க அவங்க நிறைய அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க எனக்கு. ஃபஸ்ட்டு எனக்கு வந்து அதாவது ஸ்ட்ரெயிட்டாக 2வது போனதுனால நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியாது. எல்கேஜிலேருந்து படிச்சுட்டு வந்தால் தெரியும், நிறைய விஷயங்கள் தெரியாது. எனக்காக ஸ்பெஷலாக வந்து இது பண்ணாங்க. நான் வந்து எனக்கு ஹேண்ட் ரைட்டிங் சரியாக இருக்காது. இப்போ எனக்காக ஹேண்ட் ரைட்டிங் அதை கொஞ்சம் மேம்படுத்துறதுக்கு உதவி பண்ணாங்க. அவங்க உதவியால் தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னு சொல்லலாம். ஆகவே தாய்க்கு நிகராக ஒரு குருவாக, ஒரு ஆசிரியராகவும் அவர்களும் கேர் எடுத்ததுனால தான் கண்டிப்பாக உங்களை போன்ற குழந்தைகள் வெளியே வர முடியும், வாழ முடியும்ன்றதுக்கு எல்லாரும் உங்களால் வாழ முடியும்னா அவங்கள போன்றவர்கள் தான் காரணம். ஆமாம்.
புரியுது, முடியாதுன்னு ஒன்றும் இல்லை, வாழ முடியும். முடியும். ஆனால் யார் கையில், யார் அதுக்கு பொறுப்பு? தாயும் ஒரு இது, ஆசிரியர் ஆசிரியர் பொறுப்பு, இந்த அந்த சமூக அந்த பொறுப்பு. அளவுக்கு. சரி, உங்களுடைய நண்பர்கள், பள்ளிக்கூட நண்பர்கள்? படிக்கிற காலத்தில் அதை விட நல்லா நடக்க முடியாதுன்னு சொல்லலாம். ம். எல்லாரும் என்ன சொல்கிறது, என்னை சுற்றியே இருப்பாங்க. ஆ, என்னை சுற்றி அப்ப நீங்க எப்பவுமே. ஒரு அன்புக்குரிய ஒரு குழந்தையாக தான் உங்கள் சக மாணவர்களால் நடத்தப்பட்டீங்க. ஆமாம், கண்டிப்பாக. உங்கள் மனசை புண்படுத்துகிற விதத்தில் அவங்க நடக்கலை. இது வரைக்கும் யாரும் நடக்கல. ஆகவே உங்களை போன்றவர்கள் உற்சாகமாக இருக்கிறதுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கும் நண்பர்கள் பெரிய வாழ்க்கையில் நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்கும் இவ்வாறான நண்பர்கள் ஆமாம் இல்லையா? ஆமாம் அப்போ தான் அது முடியும். ஆமாம் இந்த மாதிரி நண்பர்கள் இருந்தால் எதுவும் சாதிக்க முடியும். ஆமாம் நல்ல நண்பர்கள் உங்களுக்கு வச்சாங்க. ஆமாம். எஸ்எஸ்எல்சி ரிசல்ட் என்ன? எஸ்எஸ்எல்சி 481 500க்கு. 481 ஆமாம். 500க்கு. ஆ, கொஞ்சம் பெருமையாக இல்லை? ரொம்ப பெருமையாக இருக்கு. உங்கள் பள்ளிக்கூடத்துக்கு அந்த பெருமை இல்லை? ரொம்ப ரொம்ப பெருமைப்பட்டேன். அந்த ஆசிரியர் கிரேஸுக்கு பெருமை இல்லை? ஆனால் நான் அந்த பள்ளியிலே படிக்கல. அங்கே 5ஆவது முடிச்சுட்டிங்க? 5வது வரைக்கும் தான் அங்கே படித்தேன். சரி அப்புறம் 2 வருஷம் வேறு ஒரு பள்ளியில் படித்தேன். சரி. 8வதுலேருந்து இன்னொரு பள்ளியில் படித்தேன். 10ஆம் வகுப்பு குருகுலம், பாலகிருஷ்ண ஜோஷி குருகுலம்னு ஒரு பள்ளி. ஓ, யார் உங்களுக்கான வகுப்பு ஆசிரியை? வகுப்பாசிரியர் எவ்வளோ பேர் இருப்பாங்க? நிறைய பேர். இந்த ஒரு வகுப்புக்குன்னு ஒரு ஆளை ஒப்படைச்சிருப்பாங்க. கிரேஸ், அந்த வகுப்பாசிரியர் கிரேஸ் தான் அவங்க பேர். 2 கிரேஸ் உங்களுக்கு? ஆமாம். அப்போ அவர்களும் நன்றிக்குரியவர்கள் இருக்காங்க. ஆமாம். அந்த ஸ்கூல் மேடம் வந்து மீனா குமாரின்னு பேர். அவங்களும் ரொம்ப, அதாவது நான் 8வதுலேருந்து என்ன ஆயிடுச்சுன்னா என்னால் பள்ளிக்கு போக முடியல. அது வரைக்கும் 7 வருஷம், அது 5 வருஷமும் நான் பள்ளிக்கு தினமும் போவேன். 8வதுலேருந்து போக முடியல. அவங்க வந்து அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. சரி, உங்கள் வெற்றிக்கெல்லாம் இவங்கெல்லாம் காரணம். ஆமாம். உங்களுக்கு கிடைச்ச வெற்றி அவங்க வெற்றி மாதிரி அவங்களுக்கு மகிழ்ந்தார்கள். கண்டிப்பாக. உண்டா இல்லையா? ஆமாம். 581. ஆனால் வெற்றி அடையினர் தான் பொறுப்புகள் கூடுது. ஆமாம். கீழ் நோக்கி வர முடியாது. ஆமாம். வரக்கூடாது. ம். இன்னும் சாதிக்கணுன்றது அந்த நெருப்பு எரியும். ஆமாம். அப்படி ஒரு நெருப்பு உங்கள்கிட்ட இருந்திருக்கா? நெருப்பு அப்போ இருந்தது அப்படின்னு சொல்லலாம். சாதிக்கணும். ரைட். +1 போகிறோம், +2 போகிறோம். என்ன மார்க்ஸ் வாங்கணும்? ஒரு இதை விட அதிகமாக தான் வாங்கணும்னு இருந்தது. அதுவே எனக்கு கம்மின்னு தான் இருந்தது. 481 கம்மின்னு தான் இருந்தது. ஏன்னா நான் வந்து என்னோட உங்களுக்கு 500 மார்க்ஸ் தருவாங்க, நீங்கள் 550 மார்க்ஸ் வரும்னு எதிர்பார்த்தீங்களா? அப்படி சொல்லலாம். நான் வந்து 500 கீழே தானே 500 கீழே தான் வாங்கணும். 481 எவ்வளோ பெரிய மார்க்ஸு? ஆனால் நான் ஒரு இது வச்சுருக்கேன் இல்லையா, என்னோட அந்த இதை அட்டைன் பண்ண முடியல என்னால். நீங்கள் எவ்வளோ எதிர்பார்த்தீங்க மார்க்? நான் 490க்கு மேலே எதிர்பார்த்தேன். ஒரு 10 மார்க்ஸ் குறைஞ்சி போச்சு. ஆமாம். சரி. +2? +2லேயும் அதே தான், 1180 எதிர்பார்த்தேன். எவ்வளோ வந்துச்சு? 1128 வந்தது. 1200க்கு? ஆ, 1200க்கு 1128 டிஸ்டிங்ஷன். ஆமாம். அப்போ அதுலேயும் எத்தனை மார்க்ஸ் குறைச்சி போச்சு? ஒரு 50 மார்க் கிட்ட போயிருக்கு, 52 மார்க் கிட்ட. இவ்வளோ பேராசை இருக்கலாமா? பேராசை தானே. ம். சரி, அடுத்த படிப்பு போகணும். என்ன படிக்கணும்? இப்போது சிஏ பண்ண போகிறேன். அட்மிஷன் எல்லாம் எடுத்தாச்சா? எல்லாம் பண்ணியாச்சு. எத்தனை வருஷம் கோர்ஸ் அது? 4 வருஷம். 4 வருஷம். சிஏ. ம். கணக்காளர். ஆமாம். உறுதியாக நீங்கள் கணக்காளர் ஆவீங்க, அதெல்லாம் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. நன்றி. எனக்கு சந்தேகம் இல்லை. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்லை, சந்தேகம் இருந்தால் எடுத்துருக்க மாட்டேனே. ம். சந்தேகமே இல்லை. சரி, இந்த பள்ளிக்கூட காலங்களில் இது கரிக்குலம் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லுவாங்க. ஆமாம். ஓடுறது, ஆடுறது, பாடுறது, இந்த மாதிரி மாறுவேட போட்டிகள் நிறையா, அதிலெல்லாம் நீங்கள் கலந்துக்கிட்டது உண்டா? நிறைய அதனால எது இதில்? பேச்சு போட்டி, பாட்டு போட்டி ஒரு வாட்டி போயிருக்கேன். ஆஹா, எனக்கு பிடிச்ச விஷயமாச்சு. ஒரே ஒரு வாட்டி போயிருக்கேன் பாட்டு போட்டி. ஆமாம். என்ன பரிசு வாங்கணும்? ஆறுதல் பரிசு தான் வாங்கினேன். எனக்கு அதாவது கர்நாடக சங்கீதம் தான் அந்த படி கற்றுக்கிட்டோமா? இல்லை, அந்த காம்படிஷன் கர்நாடக சங்கீதம். எனக்கு கர்நாடிக்கே சுத்தமாக தெரியாது. இருந்தாலும் போய் பண்ணுவோம் அப்படின்றது. கர்நாடிக்லேயே பாடுனீங்க? ஆமாம். பாடுங்க, நான் கேட்டே ஆகணும். ஜனனி ஜனனி ஜகம்னி அகம்னி ஜகத்கா